ஹாய் எவ்ரிவன், செகண்ட் மிட்டம் பிளான்க்கு வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி பிளான் போட்டுட்டோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி ஏன் சொல்ல வந்திருக்கேன்னா, நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டே இருக்கீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏன் போடாமல் இருக்கேன்னா, முக்கியமாக 10th கேட்டிருக்கீங்க. ஏன் போடாமல் இருக்கேன்னா, இன்னும் வெயிட் பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. இம்பார்ட்டன்ட் நம்பிட்டு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு பாடம் எடுத்துங்க. ஒரு பாடத்தில் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அது என்னன்னு கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் தான் இம்பார்ட்டன்ட்கே போகணும். அதாவது ரொம்ப முடியலன்னா தான் இம்பார்ட்டன்ட் போகணும். நீங்கள் எடுத்தோன்னே இம்பார்ட்டன்ட் மட்டும் பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா அது எப்படி? ஓகே, வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே, டாப்பர்ஸும் அதே பண்ணுவான். ஸோ அதனால தான் நான் போடலை. மற்றபடி எனக்கு ஒரு நெக்ஸ்ட் வீக்லேருந்து போட ஆரம்பிச்சிடுறேன், பயப்படாதீங்க. இப்போ செகண்ட் மிட்டம் பிளான் 35 days 10th 11th 12th ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு டைம் டேபிள் கொடுத்தேன், அதாவது ஷெடியூல் டெய்லி எப்படி நம்ம என்ன சாப்பிட்ணும், எந்த மாதிரி எந்த டைமில் சாப்பிட்ணும், எப்போ படிக்கணும்னு கொடுத்தேன். அது ஃபாலோ பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. அண்டு செகண்ட் மிட்டமுக்கு யார் யார் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். யார் யார் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அது போய் சேரும். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது இங்கே 11th 12th ஃபஸ்ட்டு 11th 12th சயின்ஸ் குரூப்புக்கு சொல்லிடுறேன். சயின்ஸ் குரூப் சொல்லிடுறேன். தமிழ் இங்கிலீஷில் ஒரு யூனிட் படிச்சியா, டைம் இருந்தால் படி, இல்லைனா விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நவம்பரில் கூட ஃபஸ்ட் வீக்கில் பார்த்துக்கலாம். ஆனால் ஃபிசிக்ஸில் 7வது யூனிட்டு டச் பண்ணியிருக்க மாட்டேன். என்ன தான் சில டிஸ்ட்ரிக் வந்து 7th யூனிட் வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க, வச்சிருந்தும் செஞ்சுருந்தாங்க. ஒரு 5 மார்க்கில் வந்துருந்துச்சு. கோட்டைக்கு சொல்கிறேன், என்னதான் இருந்தாலும் 7th லெசன் யாரும் படிச்சுக்க மாட்டேங்க. என்ன சொல்கிறேன்னா, 7th லெசனும் 8th லெசனும் நீ இந்த 2 யூனிட்டாவது இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிருக்கணும். இது வந்து ஸ்மால் டார்கெட். கெமிஸ்ட்ரியில் வந்து 9th 5வது 10வது இந்த பாடமாவது முடிச்சிருக்கணும். ஒரு சில டிஸ்ட்ரிக் 10வது இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 5, 9 அண்டு 14 முடிச்சா சார், 13 கஷ்டம், 13 நான் கொஸ்டின் கொடுக்குறேன். 14வது முடித்தாலும் ஓகே, புக் பேக் முடித்தாலும் ஓகே, அந்த மாதிரி தான். மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 7th சாப்டர் 8th சாப்டர் முடித்தாலே சூப்பர் இந்த மந்த் எண்டுக்குள்ளே. இதுதான் டார்கெட்டு, ஓகேவா? அதே மாதிரி பாட்னியில் 12th ஸ்டாண்டர்டில் 6th யூனிட் 7th யூனிட் செம இம்பார்ட்டன்ட் யூனிட், செம ஈஸி யூனிட். ஜுவாலஜியில் 10 11 இதை முடிச்சிங்கன்னா போதும். 11th ஸ்டாண்டர்ட் பாட்னியில் 9 10 11, ஜுவாலஜியில் 9 10 இதை நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதத்துக்குள்ளே. சார் ஸ்கூலில் நடத்தாமல் இருக்கேன், கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. நான் இதெல்லாம் முடிக்காமல் இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் முடிக்கிற லெசன்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மிட்டம் போர்ஷன் இது கிடையாது. மிட்டம் போர்ஷன் என்ன? ஃபிசிக்ஸ்க்கு 7 and 8 9 10, கெமிஸ்ட்ரியில் 9 10 5 13 14 5 லெசன் இருக்கும். மேக்ஸில் 7 8 9. ஒரு சில டிஸ்ட்ரிக் மட்டும் 12th சாப்டர் இருக்குது, அது வந்து பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக் 9th சாப்டர் மட்டும் கிடையாது, டேரக்டாக 12th வைக்கிறாங்க. அது எந்த டிஸ்ட்ரிக் தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். பயாலஜியில் வந்து 6 7 8 9 வரைக்கும் இருக்க டைம் இருக்குது. ஜுவாலஜியில் 10 11 12. அதே மாதிரி 11th வந்து பார்த்திங்கன்னா பாட்னியில் 9 10 11 12 முடி இருக்கும். ஜுவாலஜியில் வந்து 9 10 11 12 முடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளவும் இருக்குது, அதனால் இது பயாலஜி படிச்சுங்க. சிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 6 யூனிட் தான் நமக்கு மிட்டமுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிஎஸ்சி வந்து ஏதோ ஒரு 3 யூனிட் 11th 12th ஏதோ ஒரு 3 யூனிட் ஃபஸ்ட்டு 3 யூனிட் தரவாக புக் பேக் படிச்சிங்கனாலே போதுமானது. ஸோ இதுதான் உங்களோட டார்கெட் இந்த மந்தோடது. நீங்கள் எப்படி படிப்பீங்க தெரியாது, கன்சிஸ்டன்சியாக படிச்சிங்கன்னா இது முடிச்சிடலாம். ஸோ அதனால் பாருங்கள். 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் 2 யூனிட் முடிக்க ட்ரை பண்ணுங்கள், 5 6. கெமிஸ்ட்ரியில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். பயாலஜியில் அந்த ஃபஸ்ட் லெசன் அது ஈஸி தானே, டார்வினிசம் லெமாக்ஸ் தியரி அது ஈஸி தான், எவல்யூஷன் ஈஸி தான். ஸோ அதை நீங்கள் முடிச்சிங்கனாலே போதும் இந்த மாதத்துக்குள்ளே. இல்லை எக்ஸ்ட்ராவாக பயாலஜியில் இன்னொன்று முடித்தாலும் சந்தோஷம் தான். சோசியல் வந்து 2 ஹிஸ்ட்ரி, ஒரு ஜாகிரஃபி, ஒரு சிவிக்ஸ், ஒரு எக்கனாமிக்ஸ் முடிச்சிங்கன்னா சந்தோஷம் இந்த மாதத்தில். மேக்ஸை வந்து தீரம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுங்க, பித்தகாரஸ் தீரம் 6.2 6.3 6.4 முடிக்கணும். அட் சேம் டைம் 7.2 7.3 இவ்வளவும் ஏன் முடிக்கணும் சார்? ஏன்னா வேறு வழி கிடையாது. இன்னும் ஜாமெட்ரிக்கு கிராஃப் பார்க்கணும், அண்ட் 7.1 7.4 பார்க்கணும். இவ்வளவும் இருக்குது. அட்லீஸ்ட் இதில் 4 எக்ஸசைஸ் முடித்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான். தமிழில் வந்து 5 6 இயல். ஸோ நீ வந்து என்ன பண்ணுறன்னா, ஒரு இயல் நல்லா படி. ஆனால் தமிழுக்கு வந்து மிட்டம் போர்ஷன் 5 6 7, நீ 5 6 முடிச்சேன்னா சந்தோஷம். இங்கிலீஷ் வந்து 5 6 7 இருக்கும் மிட்டமுக்கு, நீங்கள் 5 6 முடித்தா சந்தோஷம். ஸோ இதெல்லாம் ஒரு 10th ஸ்டாண்டர்டோட டார்கெட். இதை நீங்கள் முடிச்சிங்கன்னா போதும். அப்போ 11th 12th இங்கிலீஷ் தமிழ் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டால் அதான் நான் சொல்லிட்டேன், இங்கிலீஷ் தமிழ்லேயும் ஒரு லெசன் படித்து போதும். அதுவும் டைம் இருந்தால். ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்து காமர்ஸில் 18வதுலேருந்து 21வது லெசன் முடி படிச்சிங்கன்னா 18 19 20 21 4 லெசன் நீ எப்படியாவது படிச்சிரு 12th. 11th காமர்ஸாக இருந்தீங்கன்னா அதே 4 லெசன் அடுத்த போர்ஷன்ஸ் குவார்ட்டர்லிக்கு அப்புறம். அக்கௌண்ட்ஸில் ஏதாவது 2 யூனிட் நல்லா போட்டு ஃபஸ்ட்டு 2 யூனிட் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 12th. அடுத்த ரேஷியோஸ்ன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில, அது 2 படிச்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் 2 படிச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸில் ஈஸி தான், 2 பாடத்தோட புக் பேக் படிக்க மாட்டியா, படிச்சுக்க. 11th சரி 12th சரி. ஸோ 11th 12th சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன், புரியுதா?
11க்கும் 12க்கும் சேர்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன். பிஎம் வந்து 11க்கும் 12க்கும் சேர்த்து சொல்கிற 2 சாப்டர் இந்த மாதத்துக்குள்ளே முடிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 11th ஸ்டாண்டர்டுக்கும் ஈஸி தான். 11th ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் 12th ஸ்டாண்டர்டுக்கு நீ வர்றதெல்லாமே ஈஸி, இன்னும் ப்ராபபிலிட்டி வரும், அதுக்கப்புறம் வர்றதெல்லாமே ஈஸி தான். 2 சாப்டர் முடிச்சிருங்க. சிஏ வந்து ஏதோ ஒரு 3 யூனிட் முடிங்க. மிட்டமுக்கு எவ்வளோ சிஏ யூனிட்டு? 5 யூனிட் வரும், 5ஓ 6ஓ. ஸோ அதில் 3 யூனிட் முடிச்சிங்கனாலும் போதும். நான் என்ன சொன்னேன்னா, அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் இருக்கிற எல்லாமே வந்துடும். கம்பெனி அக்கௌண்ட்ஸில் வந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் வந்துடும். 11க்கும் அப்படி தான், இருக்கிற 4 யூனிட்டுமே வந்துடும். எக்கனாமிக்ஸில் 4 யூனிட் இருக்குது, 4 யூனிட்டுமே வந்துடும் 11க்கு 12க்கு. அதே மாதிரி பிஎம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட் தான் வரும், சரிங்களா, 11th 12க்கு. அதே மாதிரி சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிட் வரும்னா கடைசி 5லேருந்து 6 யூனிட் இருக்குது, அது எல்லாமே வரும். ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்தோட டார்கெட். இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் செகண்ட் மிட் டர்ம் நல்லா முடிக்கலாம். நான் வந்து இங்கே டார்கெட் தான் எழுதியிருக்கேன், போர்ஷன்ஸ் எழுதல. போர்ஷன்ஸ் நான் ஒரு வீடியோவில் சொல்லியாச்சு. ஸோ போர்ஷன்ஸையும் ரிப்பீட் பண்ணிட்டேங்க, அதனால் இது போர்ஷன்ஸ்னு நினச்சி போயிடாதீங்க, ஓகேவா? ஸோ அதனால் இது எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரியாது. இது வந்து டார்கெட்டாக வச்சு முடிக்க ட்ரை பண்ணு. தீபாவளி என்ஜாய் பண்ணுவேன், தீபாவளியில் நான் ஜாலியாக இருப்பேன், அதெல்லாம் அந்த 2 நாள். அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நல்லா படி. அந்த 2 நாள் நீங்கள் வந்து ஜாலியாக இருந்துக்க. ஃபெஸ்டிவல் டைமில் யாரும் ஒன்று தொந்தரவு பண்ண மாட்டாங்க. துணி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வேணால் ஒதுக்கிக்கப்போ தவிர மித்த நாள் எல்லாமே படிக்க ட்ரை பண்ணு. இதிலேயே மோகத்தில் இருக்காது. ஏன்னா சில பேர் அப்படி தான் படிக்காமல் இதே மோகத்தில் இருப்பான். ஸோ அதனால் தயவு செய்து கோட்டை விட்டுறாத. இந்த செகண்ட் மிட் டர்ம் பிளான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படித்து முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு பெருமூச்சு விடலாம். இல்லை அப்படின்னா பெண்டிங் ஆகி போச்சு, ஹாஃப் டே இல்லை, செம கஷ்டம். பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.